ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு சிவிக்ஸ் லெசன் 4th லெசன் பார்க்க போகிறோம். இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. இந்தியாஸ் ஃபாரின் பாலிசினா இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. அந்த லெசனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஃபாரின் பாலிசி அப்படின்றத நம்ம என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. வெளியுறவு கொள்கைனா என்ன? Foreign policy can be defined as a country's policy that is conceived, designed and formulated to safeguard and promote her national interest in her external affairs in the conduct of relationship with other countries, both bilaterally and multilaterally. அப்படின்னா என்னன்னா, வெளியுறவு கொள்கைன்றது ஒரு நாடு வெளியுறவு விவகாரங்களின் மூலம் தேசிய நலனை பாதுகாக்கிறதும் மேம்படுத்துறதும் இருதரப்பு மற்றும் பலதரப்பு, அதுதான் பைலேட்ரல் அண்டு மல்டிலேட்ரல் சொல்றது. பைலேட்ரல்னா இருதரப்பு மற்றும் பலதரப்பு உறவுகளை, அதாவது ரெண்டு நாடு இல்லைன்னா பல நாடு, இந்த பல நாடு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்றது தான் வெளியுறவு கொள்கைன்னு சொல்றது, ஃபாரின் பாலிசி அப்படின்னு சொல்றது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், it seeks to secure the best interest of the people, territory and economy of the country. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நாட்டு மக்களோட சிறந்த நலனுக்காகவும் நாட்டின் பரப்பு மற்றும் பொருளாதாரம் இது ரெண்டுத்தையும் பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஃபாரின் பாலிசியை நம்ம டெவலப் பண்றது. It is a direct reflection of country's traditional values and overall national policies, our aspirations and self-perception. அதாவது என்னன்னா, வெளியுறவு கொள்கைன்றது நாட்டின் பாரம்பரிய மதிப்புகள், ஒரு நாட்டுடைய பாரம்பரியமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு ஹெரிட்டரியா இருக்கும் இல்லையா, நம்மளுடைய பாரம்பரியமான கோவில்கள் சின்னங்கள், ஸோ அதுதான் மதிக்கிறது. ஒட்டுமொத்த தேசிய கொள்கை, எதிர்பார்ப்பு மற்றும் சுய கருத்து ஆகியவற்றின் நேரடி பிரதிபலிப்பு தான் இந்த ஃபாரின் பாலிசி. நேஷன்ஸ் ஹாவ் ஆல்சோ பீன் இன்டர்டிபெண்டன்ட். ஸோ நேஷன்ஸ் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இன்டர்டிபெண்டன்ஸ் ஹாஸ் பீன் அன் இன்கன்வெர்டபிள் ஃபேக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நம்ம சர்வதேச உறவுகளில் தவிர்க்க முடியாமல் போயிடுது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம நாட்டோடும் நம்ம என்ன பண்ணுவோம் மற்ற நாட்டோடும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது. ஸோ அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. The main tools of foreign policy are treaties and executive agreements, appointing ambassadors, foreign aid, இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். நமக்கே தெரியும், நம்ம ஒரு சண்டை நடந்தாலும் ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் உடன்படிக்கைகள், நிர்வாக ஒப்பந்தங்கள், தூதுவர் அமைச்சு வச்சு நியமிக்கிறது, வெளிநாட்டு உதவிய சர்வதேச வணிகம் மற்றும் ஆயுதப்படைகள் ஆகியவற்றை இதெல்லாம் செய்யறது தான் நம்ம சர்வதேச ரிலேஷன்ஷிப்பை வளர்க்குறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பட் த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியா, ஆல்சோ நோன் அஸ் ஃபாரின் அஃபேர்ஸ். வெளியுறவு அமைச்சகம் எனப்படும் இந்திய வெளிவிவகார அமைச்சரவை இந்திய அரசின் ஒரு அங்கமாக இருந்து நாட்டின் வெளியுறவுகளை பொறுப்பேற்று நடத்துகிறது. அதுதான் இங்க கொடுத்தாங்க. மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னா வெளியுறவு அமைச்சகம். அதாவது அது என்னன்னா, ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு அவங்களுடைய அமைச்சர்களை அமைச்சு வச்சு அதுக்குன்னு சிறம்பா நியமிச்சு வச்சிருப்பாங்க. அவங்கள அனுப்பிச்சு வச்சு அவங்க மூலமா எந்த ஒரு பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பாங்க. அதுதான் இங்க வெளியுறவு அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொல்றது. Next, the Foreign Service Training Institute, New Delhi, established in 1986, provides training for officers of Indian Foreign Service (IFS). இது என்னன்னா, இது 1986 புதுடெல்லியில நிறுவப்பட்ட ஒரு இந்திய வெளிநாட்டு சேவை மையம். ஸோ இந்த வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு ஐஎஃப்எஸ் சொல்லி அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க. அதான் இங்க கொடுத்துருக்காங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோ. இந்தியன் ஃபாரின் சர்வீசஸ் ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீசஸ் தான் ஐஎஃப்எஸ் அர்த்தம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950, நம்ம ஏற்கனவே தெரியும், நம்மளுடைய இந்திய அரசியல் சட்டம் 1950, ஆர்டிகிள் 51. ஆர்டிகல்னா சட்டப்பிரிவுமா, அந்த சட்டப்பிரிவு தான் ஆர்டிகல்னு சொல்றோம். lays down directive principles of India's foreign policy. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the state shall endeavor to, அதாவது அரசு நெறிமுறைப்படுத்தும் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைகள் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று, ப்ரொமோட் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. சர்வதேச அளவில் அமைதி மற்றும் பாதுகாப்பு, பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. பீஸ்னா அமைதி, செக்யூரிட்டினா பாதுகாப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட், மெயின்டைன் ஜஸ்ட் அண்ட் ஆனரபிள் ரிலேஷன்ஸ் பிட்வீன் நேஷன்ஸ். அதாவது ரெண்டு நாட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கௌரவமான உறவுகளை பேணி காக்கிறது. ஃபோஸ்டர் ரெஸ்பெக்ட் ஃபார் இன்டர்நேஷனல் லா அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ். சர்வதேசம் சட்டம் மற்றும் சர்வதேச அமைப்புகளை மதிக்கிறது. என்கரேஜ் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ஸ் பை ஆர்பிட்ரேஷன்.
ஸோ சர்வதேச பிரச்சனைகளை நடுவர் மன்றம் மூலமா ஒரு அதுக்கு தீர்ப்பு சொல்றவங்க இருப்பாங்க இல்லையா, நம்ம கூட நமக்கு எதனா பிரச்சனைனா கோர்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் போகும் இல்லையா, ஸோ அவங்க மூலமா தீர்க்க வைக்கிறது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லி இதுதான் வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்துல 1950 சட்டப்பிரிவு 51 ஆர்டிகல் 51 கூறப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அவர் நேஷனல் பாலிசி, அதாவது நமது வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் என்ன? நேஷனல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்பு, நேஷனல் ப்ராஸ்பெரிட்டி, தேசியோட வளமை, இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ், நட்பு நாடுகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறோம். ஸோ நம்மளுடைய நட்பு நாடுகளுடைய எண்ணிக்கையை என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். அச்சீவிங் வேர்ல்டு பீஸ் அண்ட் எனேபிள் எவ்ரி நேஷன் டு பீஸ்ஃபுல்லி கோ எக்ஸிஸ்ட், உலக அமைதி அடையணும், அதே நேரத்தில் ஒவ்வொரு நாட்டும் அமைதிக்காகவும் என்ன பண்ணணும், சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சி, இதுதான் வந்து என்னது சொல்லியிருக்காங்க நம்மளுடைய இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியுடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமான குறிக்கோள்கள். ஸோ பஞ்சசீல், பஞ்சசீல்ன்றது என்னன்னா 5 வகையான இருக்கிறது தான் பஞ்சசீல். 5 இருக்கும், அதனுடைய கொள்கைகள் இருக்கும், அந்த 5 கொள்கைகள் தான் பஞ்சசீல்னு சொல்றோம். ஸோ டிரைவ்டு ஃப்ரம் சான்ஸ்கிரிட் வேர்டு, சமஸ்கிருதத்தில் எடுத்திருக்காங்க. பஞ்ச்னா 5, ஷீல்னா வெர்ச்சூஸ், வெர்ச்சூஸ்னா நற்பண்புகள், இதுதான் இங்க சொல்லியிருக்குது பஞ்சசீல். புரியுதா? பாஞ்ச்னா 5, ஷீல்னா virtues, virtuesனா நற்பண்புகள். So the 5 principles of peaceful coexistence Panchashil between India Prime Minister Jawaharlal Nehru and China Premier Zhou Enlai was signed on 28th April 1954, which started that the two governments entered into an agreement based on the following principles. அதாவது இந்தியாவுடைய பிரதமரா இருந்தவர் ஜவஹர்லால் நேரு, சீனாவுடைய பிரதமரா இந்த சூ என்லால், இவங்க 2 பேரும் அமைதிக்காக இருக்கணும். ஸோ இனிமேட்ல இருந்து சண்டைன்றது வறுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு 5 கொள்கைகளை ஏற்படுத்தினாங்க. இது எப்ப ஏற்படுத்தினாங்கன்னா 1954 ஏப்ரல் மாசம் 28ஆம் நாள் கையெழுத்தப்பட்டாங்க 2 பேருமே சேர்ந்து. ஸோ இந்த இரு அரசாங்கம் பின்வரும், அதாவது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க 5 பிரின்சிபிள்ஸ், அந்த மூலமா அந்த ஒப்பந்தத்துல சைன் பண்ணாங்க. ஸோ ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்க அப்படியே. ஸோ அவங்களோட ஃபாலோயிங் பிரின்சிபிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. என்னன்றதை பாரு. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர்ஸ் டெரிட்டோரியல் இன்டிகிரிட்டி அண்ட் சாவர்னிட்டி, ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லையும் இறையாண்மையும் பரஸ்பரம் மதித்தல். ஒவ்வொருத்தருடைய அதாவது இந்தியான்னு வச்சுக்கோ, எக்ஸாம்பிள் சைனான்னு வச்சுக்கோ. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற எல்லையும் பாதுகாக்கணும், அதே நேரத்தில் அவங்களுடைய இறையாண்மைனா நம்ம சாமிலாம் கும்பிடுவோம் இல்லையா, அந்தையும் அவங்க என்ன பண்ணணும், அவங்க மதிக்கணும். அதை தான் அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மியூச்சுவல் நான் அக்ரஷன், பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை. அவங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, ஒரு ஒப்பந்தத்துல சைன் பண்ணிட்டா அவங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த நாட்டுல அவங்க கேப்சர் பண்ணக்கூடாது, இந்த நாட்டுக்கு வந்து அவங்க கேப்சர் பண்ணக்கூடாது. மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ், பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களை தலையிடக்கூடாது. உள்நாட்டுல ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க என்ன பண்ணக்கூடாது, இவங்க அவங்க கிட்ட போய் தலையிட்டு என்னன்னு கேட்கக்கூடாது. ஈக்குவாலிட்டி அண்ட் கோஆபரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ், பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், அமைதியாக இருக்கணும். ஸோ அமைதியாக சேர்ந்து இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் என்ன பண்ண, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும். ஸோ தீஸ் பிரின்சிபல்ஸ் were incorporated in the Bandung Declaration signed in the Afro-Asian Conference held in 1955 in Indonesia. இந்த கொள்கைகள் இந்தோனேசியாவில் 1955ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசியா மாநாடு, இங்க அதான் கொடுத்திருக்காங்க ஆப்ரோ-ஏசியன் கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸ்ல நடந்த மாநாட்டுல கையெழுத்து என்ன, பேண்டங் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி, டிக்ளரேஷனா பிரகடனம் அப்படின்னு சொல்லி 1955 இந்தோனேஷியால சைன் பண்ணாங்க. அதுதான் இந்த 5 பிரின்சிபிள்ஸ். இது நம்மளுடைய பிரதமரா இருந்த ஜவஹர்லால் நேருவும் சைனா இருந்த பிரைம் மினிஸ்டரா இருந்தவரும் இவங்க 2 பேரும் சைன் பண்ணாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி, வெளியுறவு கொள்கையினை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள். டிட்டர்மினன்ட்ஸ்னா அடிப்படை காரணிகள் என்ன? ஜியோகிராபிக்கல் பொசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் டெரிட்டரி, நாட்டின் புவியியல் அமைப்பு மற்றும் பரப்பளவு. நேஷன்ஸ் ஹிஸ்டரி, ட்ரெடிஷன்ஸ் அண்ட் பிலோசபிக்கல் பேசிஸ், நாட்டினுடைய வரலாறு, பாரம்பரியம் மற்றும் தத்துவம் அடிப்படையிலானவை. நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்கள். த கம்பல்ஷன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சியுடைய அவசியம். பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட், அரசியல் நிலைத்தன்மை மற்றும் அரசாங்க அமைப்பு. The necessity of peace, disarmament and non-proliferation of nuclear weapons. So என்ன, அமைதிக்கான அவசியம் ஆயுத குறைப்பு, அணு ஆயுத பெருக்க தடை. ஸோ
அமைதியா இருக்கணும், அமைதிக்கான அவசியம், பீஸ்ஃபுல்லா இருக்கணும். ஆயுதம் வந்து இருக்கக்கூடாது. ஆயுதங்கள் இருக்கிறதுனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ ஆயுதங்களை குறைக்கணும், அணு ஆயுதங்களை பெருக்க தடையணும். ஏதாவது அணு ஆயுதங்கள் அதிகமா இருக்கிறதுனால ஒருத்தர் என்ன பண்றோம், நம்ம நாடு பெருசா. இப்ப பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் நான் தான் பெருசுன்னு சண்டை போடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இஷ்டத்துக்கு அணு ஆயுதங்கள் போடுறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல நமக்கு தெரியும், ஹீரோஷிமா நாகசாகின்ற பிளேசஸ் அழிச்சாங்க. ஸோ இது வரைக்கும் அங்க புல்லு கூட இல்லை. அந்த மாதிரி அணு ஆயுதங்கள் பெருக்கிறதுக்கு தடையா இருக்கணும். ஸோ மிலிட்ரி ஸ்ட்ரென்த், ராணுவ வலிமை, இன்டர்நேஷனல் மிலியூ, சர்வதேச சூழ்நிலை. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் டிட்டர்மினேஷன் ஆஃப் எ ஃபாரின் பாலிசி. பேசிக் டிட்டர்மினேஷன் ஆஃப் த ஃபாரின் பாலிசி. நெக்ஸ்ட் ஃபாரின் பாலிசி 1950s 1960s என்ன இருந்தது? The period from independence through 1950s and 1960s constituted the most idealistic phase of India's foreign policy under the guidance of India's first Prime Minister Jawaharlal Nehru. ஸோ நாடு சுதந்திரம் அடைஞ்சது 1950 60க்குள்ள இந்தியாவோட வெளியுறவு கொள்கை அப்போது இருந்த பிரதமரான ஜவஹர்லால் நேரு வழிகாட்டுதலின்படி முக்கிய குறிக்கோள்களை கொண்டதாக இருந்தது. சரிங்களா? The new nations that got independence after the long period of colonial struggle found themselves in a very difficult situation with respect to economic development. எதுக்காக அவர் நிறைய வழிகாட்டுதல் செஞ்சாரு அப்படின்னா, ஸோ நம்மளுடைய பொருளாதாரம் டெவலப் ஆகணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவர் என்ன பண்ணாரு, நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய தடைகளை மீறி அவர் செய்தார். யார் செய்தது? அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர். So it was necessary to align with either of the blocs, United States of America or Union Soviet Socialist Republic USSR. ஸோ இவங்க என்ன பண்ணாரு, உடனே சோவியத் சோசியலிஸ்ட் குடியரசுகள் ஒன்றியம், அதாவது யுஎஸ்எஸ்ஆர் இருக்காங்க இல்லையா, அவங்க கூடயும் யுஎஸ்ஏ இருக்காங்களா, அவங்க கூடிய 2 பேர் கூடிய ஏதேனும் ஒரு முகாம்களில் சேர்வது அவசியமாயிற்று. ஏன்னா நம்மளுடைய நாடு வளர்ச்சி அடையணும்னா இவங்க 2 பேருக்குள்ள யாருக்குன்னு சொன்ன, ஏன்னா அவங்க தான் பொருளாதாரத்துல ரொம்ப வளர்ச்சி அடைந்தவர்களாக இருந்தாங்க. நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பண வசதி கிடையாது. ஸோ அதனால இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கூட சேர்ந்து நம்மளுடைய நாடை வல்லரசு நாடா ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. So Nehru, India's first prime minister, was the opposed to the rivalry of the 2 superpowers, America and Russia, who were trying to extend their influence over the newly emerged nations of Asia and Africa. So இந்த நேரத்தில் நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா ஆகிய வல்லரசு நாடுகளுக்கு ஆப்பிரிக்கா, ஏசியாவில் புதிதாக தோன்றிய நாடுகள் தங்களது செல்வாக்கை செலுத்துவதை எதிர்த்தார். ஏன்னா என்ன காரணம்னா, சோவியத்தும் சரி யுஎஸ்ஏவும் சரி 2மே வல்லரசு நாடுகள். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆப்பிரிக்காலையும் ஏசியாவிலையும் தங்களுடைய செல்வாக்கு அதிகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ இவர் என்ன பண்ணாரு, அதுக்காக எதிர்த்து நின்னார். ஏன்னா அதாங்க கொடுத்திருக்காங்க. ஸோ he choose the path of non-alignment, not aligning with any bloc in the face of the bipolar order of the Cold War and tried to form the third bloc of nations in international affairs. உடனே என்ன பண்ணாரு, இவங்க 2 பேரும் துருவங்களா நின்று சண்டை போறதுனால இவனால நாடு தனித்தனியா இருக்கும் அப்படின்னாரு. அதனால இவர் என்ன பண்ணார், உனக்கு நான் அலைன்மெண்ட் கொண்டு வந்தார், அணிசேரா இயக்கம் ஒண்ணு கொண்டு வந்தார். இது என்னன்னா, சர்வதேச விவகாரங்களை தலையிடாம 3வது அணியை உருவாக்கணும். அதுதான் எங்க தேர்ட் பிளாக் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் உருவாக்கணும்னு நினைச்சார். அதான் கொடுத்திருக்காங்க. So Jawaharlal Nehru, broadly non-alignment means not trying to yourself off with military blocks. It means trying to view things as far as possible, not from the military point of view, though that has to come in sometimes, but independently, and trying to maintain friendly relations with all countries. ஸோ ஜவஹர்லால் என்ன நினைச்சாரு, எதுக்காக நான் அலைன்மெண்ட் சொன்னாருன்னா, அதுக்கு ரீசன் என்னன்னா, பரந்த அளவுல அணி சேராமை என்பது ராணுவ கூட்டணியில் இணைத்து கொள்ளாததல்ல. ஸோ ராணுவத்துல போய் நம்ம சேராது கிடையாது. அதாவது பிரச்சனைகளை முடிஞ்ச வரைக்கும் ராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்காம அதை சில நேரங்கள்ல மட்டும் ஏற்பட்டாலும் சுதந்திரமாக மற்றும் அனைத்து நாடுகளும் நட்பு ரீதியிலான உறவை பராமரிக்கணும். ஸோ மிலிட்ரி சண்டை போடுறது மட்டும் நம்மளோட இதுவா இருக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, ராணுவத்துக்கிட்ட போகாம அது என்ன பண்ணணும், சுதந்திரமா அந்த பிரச்சனைகளை தீர்த்தணும். நட்பு ரீதியில, நட்புன ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும். அதுதான் உறவை பராமரித்தலுக்கு ஒரு இது அப்படின்னு நினைச்சாரு. ஸோ அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் தான் இந்தியா ஃபுல்லா, அதாவது வேர்ல்டு ஃபுல்லாவே இருக்கணும் அப்படின்றத கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு. ஸோ நெக்ஸ்ட் த நான் அலைன்ட் மூவ்மெண்ட், நாம் நான்-அலைன்ட் மூவ்மெண்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் NAM. இன் 1961 நடைபெற்றது. ஸோ த டேர்ம் நான்-அலைன்மெண்ட் வாஸ் காயின்டு பை கிருஷ்ண மேனன் in a speech at the United Nations in 1953.
இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், 1 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அணிசேரா இயக்கம்ன்ற சொல் வந்து 1953 யுனைடெட் நேஷன்ஸ் 1953ல நடந்த ஒரு மாநாட்டுல அந்த இடத்துல வந்து யாரும் பேசினாங்கன்னா ஐநா சபையில் உரையாற்றிய வி கிருஷ்ண மேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டதுதான் நாம் அணி சேராமை அப்படின்றது ஒன்று கொண்டு வந்தது. So, non-alignment has been regarded as the most important feature of India's foreign policy. So, இது என்னன்னா இந்திய வெளியுறவு முக்கிய அம்சமாக விளங்குகிறது. இதனுடைய aim என்னன்னா to maintain international independence in foreign affairs by the joining and military alliance. அதாவது என்னன்னா இதோட நோக்கம் என்னன்னா ராணுவ கூட்டத்துல சேராம வெளிநாட்டு விவகாரங்கள் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தது தான். இதுதான் வந்து வெளியுறவு, இதுதான் நாம் எப்படின்னு சொன்னார். என்னன்னா நம்ம மிலிட்ரியோட அஃபேர்ஸ் இல்லாம சண்டை போடாமல் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் கொண்டு வரணும். அதுதான் ஒரு மெயினா இருந்தது. The non-aligned movement was formed with a membership of 120 countries and 17 states as observers and 10 international organizations. ஸோ அப்போ சேர்ந்த உடனே 120 உறுப்பு நாடுகளும் 17 நாடுகளும் பார்வையாளராகவும் 10 சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டுள்ளது. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது it has transformed from a political movement to an economical movement. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அரசியல் இயக்கத்திலிருந்து பொருளாதார இயக்கத்திற்கு மாற்றம் கொண்டுள்ளது. ஸோ த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் யார் தான் வந்து நான்-அலைன் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க, அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா, டிட்டோ ஆஃப் யுகோஸ்லோவியா, நாசர் ஆஃப் எஜிப்ட், சுகர்னோ ஆஃப் இந்தோனேஷியா அண்ட் குவாமி நிக்ருமு ஆஃப் கானா were the founding fathers of name. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். இது எப்படி இருந்தாலும் 1 மார்க்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. யாரு இந்த நாட்டில் இருக்கவங்க யார் வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க நாம அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி டியூரிங் கோல்டு வார் எரா. பனிப்போர் காலத்துல நம்மளுடைய இந்தியன் பாலிசி இந்தியாவில் வெளியுறவு கொள்கை எப்படி இருந்தது, பனிப்போர் காலம் கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவோம். So, the non-alignment rules did not prevent India from entering into an alignment with the Soviet Union by the Indo-Soviet Treaty of 1971, 20-year pact of peace, friendship and cooperation. இந்தியா அணிசேரா இயக்கத்தில் இருந்தபோது சோவியத் யூனியனுடன் 1971 ஆண்டில் இந்திய சோவியத் ஒப்பந்தத்தில், அதாவது இது எந்த ஒப்பந்தம்னா அமைதி, நட்புறவு, ஒத்துழைப்பு, இது மூணும் கலந்ததுதான். அதோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணோம், சோவியத் யூனியனோட 1971 சைன் பண்ணோம். இது 20 ஆண்டு கால ஒப்பந்தம், அதுதான் 20-year pact சொல்லியிருக்காங்க. Then India embarked on a substantial program of military modernization. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா பின்னர் இந்திய ராணுவ நவீனமயக்கலை மேற்கொண்டது. ராணுவத்தை என்ன பண்ண கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. In 1974, India also conducted its first nuclear test on Bokharam Sund under subterranean nuclear exploration project in response to China's nuclear test in 1964 at Labnor. அதாவது இவங்க என்ன பண்ணாங்க, மிலிட்ரி அஃபேர்ஸ் கொஞ்சம் நவீனமயமாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால 1964 லாப்னார் என்னும் இடத்துல மேற்கொண்ட ஒரு அணு சோதனைக்கு பதிலடியாக இந்தியா தனது முதல் பூமிக்கடியிலான அணு சோதனை திட்டத்தினை 1974 பொக்ரான் நடத்தியது. ஸோ இது நிலத்தடி அணு வெடிப்பு திட்டம் சொல்றாங்க. அதான் சப்டேரியன் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளாய்சன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நிலத்துக்கு அடியில வந்து வெடிக்கிறது. அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க, இங்க டிராயிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து சேஞ்சிங் குளோபல் கண்டிஷன்ஸ் டிட்டர்மைன் த foreign policy details. India got her political freedom in the aftermath of the disastrous Second World War, and India had to be redeemed from acute poverty, illiteracy and chaotic socio-economic conditions. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா, ஸோ இதில் என்ன ஆகும்னா சேஞ்சிங் த குளோபல் கண்டிஷன் டிட்டர்மைன் த சேஞ்சிங் த குளோபல் கண்டிஷன்ஸ்னா என்னன்னா, அவங்களுக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டே இருக்கும்போது அப்புறம் டிசாஸ்டர் செகண்ட் வேர்ல்டு வார் மிகப்பெரிய அளவில் என்ன ஆச்சுன்னா பேரழிவு ஏற்பட்டுச்சு. 2ஆம் உலக போருக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து என்ன ஆயிடுச்சு, அரசியல் விடுதலை பெற்றது. ஸோ நிறைய வறுமை, எழுத்தறிவின்மை தான் கொடுத்துருக்காங்க. வறுமை, படிப்பு இல்லாமல் போயிடுச்சு, இல்லிட்ரசி, குழப்பமான சமூக பொருளாதார நிலைகள் மாறிடுச்சு. ஸோ தன்னை மீட்கெடுக்க வேண்டிய நிலைமை இருந்தது. இது முதல் பிரச்சனை நடந்தது இல்லையா அப்போ, அதாவது இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஹென்ஸ் அவர் நேஷன் குட் நாட் அஃபோர்ட் டு மிலிட்ரி எலகன்ஸ் அண்ட் மிலிட்ரி அலையன்சஸ்.
ஸோ இதனால என்ன பண்ணாங்க, தன்னை மீட்டெடுக்கிற சூழ்நிலை இருக்கும்போது புதிய நாடு ராணுவ கூட்டு மற்ற ஒப்பந்தத்தில் ஈடுபட அவங்களால முடியல. யாரால? இந்தியாவால. ஏன்னா நம்ம நிறைய பிரச்சனைகளை மாட்டிடும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியல, இது பண்ண முடியல. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா என்ன ஆகலைன்னா மிகப்பெரிய அளவில் நம்ம தோத்து நம்மளுடைய எல்லாத்தையுமே இழந்துட்டோம். ஸோ அந்த நேரத்தில் நம்மளுடைய நாடை நம்ம மீட்டெடுக்க நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பண்ணுறது தான் நம்ம அதிகமாக முயற்சி எடுத்துமே தவிர நம்மளால என்ன பண்ண முடியல, அதில் வந்து மீட்டு எடுக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ hence our nations could not afford to military எழுத கொடுத்துருக்காங்க. அவாய்டன்ஸ் ஆஃப் military blocks was the not an option but a necessity. அதாவது இராணுவம்ன்றது முக்கியமானது இல்லை, ஆனால் அது தேவை. ஓகேவா? அதுதான் அப்படி நினைச்சாங்க அவங்க. அவாய்டன்ஸ் ஆஃப் ஓகேங்களா. நெக்ஸ்ட், நான் அலையன்ஸ் டிட் நாட் மீட் மியூச்சுவாலிட்டி பட் த ஃப்ரீடம் ஆஃப் நேஷன்ஸ் டு டிசைட் ஆன் இஷ்யூஸ் இண்டிபெண்ட்லி. ஸோ ராணுவம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணமாக இருந்தது. ஸோ ராணுவம்ன்றது நமக்கு தேவை, ஆனால் என்ன பண்ண, ராணுவ வலியும் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் அது என்ன நமக்கு நிறைய பிரச்சனைகள் தரக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரமாக இருக்கணும் நாடு ஃபுல்லாக அப்படின்னு நினச்சாங்க. ஸோ நான் அலையன்ஸ் டிட் நாட் மீன் டீமிலிட்டரைசேஷன் ஆஃப் நேஷன்ஸ். நான் அலையன்ஸ்னாவே டீமிலிட்டரைசேஷன், அதில் வந்து ராணுவம் வந்து தலையிடக்கூடாது, ராணுவம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. So it was meant to ensure de-escalation of conflicts and tension. Even without regarding the non-alliance, India could enormously strengthen her defense system and could not become a nuclear power. Flaws and faults in details of foreign policy execution have been addressed time and again, but India's basic policy of non-alliance is still in force. ஸோ இதனால என்னாச்சு, ஒவ்வொரு நாடுக்கும் நிறைய சண்டைகள் ஏற்பட்டுச்சு, கூட்டுச்சேராமை இருந்துச்சு. அதனால வெளியுறவு கொள்கையில நிர்வகிக்கிற ஒரு குறைபாடு இருந்துச்சு, தவறுகள் ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் சரி செய்யணும், இந்தியாவை வந்து ஒரு அணி சேராமை என்னும் இயக்கத்துல சேர்ந்து அதன் மூலமா செயல்படுத்தணும்னு நினைச்சாங்க. அதுதான் அதுக்காகத்தான் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்லாம் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நியூ இங்க கொடுத்துருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம நிலத்தடி கீழே வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி படிச்சோம் இல்லையா, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க இந்த டிராயிங். இது ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அண்ட் பொக்ரான், ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பொக்ரான்ற பிளேஸ்ல தான் இது நடந்தது. ஸோ அந்த டிராயிங் தான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நியூ டெவலப்மெண்ட் இந்த 1990s அண்ட் த 20th century. புதிய மாற்றங்கள் 1990லையும் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுல என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. டியூரிங் 1990s, along with the fall of Soviet Union, a new global economic under liberalization, privatization and globalization. இதெல்லாம் நீங்க ஏற்கனவே நீங்க என்ன படிப்பீங்க, எக்கனாமிக்ஸ் லெசன்ல படிச்சிருப்பீங்க. ஸோ 1990ல சோவியத் யூனியன் வீழ்ச்சியில மேற்கத்திய நாடுகள் ஆதரவோடு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு புதிய உலகளாவிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தோம். அதுதான் லிபரலைசேஷனா தாராளமயமாதல், பிரைவேடைசேஷனா தனியார் மயமாதல், குளோபலைசேஷனா உலகமயமாதல். இது மூணுத்தையும் கொண்டு வந்தோம். Emerged with the support of the Western powers, India entered into pacts with Global Economic Forum (GATE). ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ இந்த மாதிரி இந்தியா ஒரு உலக பொருளாதார மன்றத்தோட ஒரு ஒப்பந்தத்தில் சேர்ந்துட்டோம். அது என்னன்னா அதுதான் பைலேட்ரல், ட்ரைலேட்ரல், மல்டிலேட்ரல். ஸோ இருதரப்பு, முத்தரப்பு, பலதரப்பு. பைலேட்ரல்னா இருதரப்பு, ட்ரைலேட்ரல்னா முத்தரப்பு, மல்டிலேட்டர்னா பலதரப்பு. ஸோ இந்த மாதிரி சைன் பண்ணி ஒப்பந்தத்தில் சைன் பண்ணிக்கிட்டோம். Its nuclear experiments resulted in intimidatory reactions with the Western world. ஸோ அணு ஆயுத சோதனைகள் மற்றும் மேற்கத்திய நாடுகளிலிருந்து அச்சுறுத்தும் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தின. Next, the shifts in India's policy manifested in various ways such as better relations with China, the Look East policy 1992. ஸோ இந்திய வெளியுறவு கொள்கை பின்வரும் பல்வேறு வகைகளில் மாற்றம் கொண்டுச்சு. என்னன்னா சீனாவுடன் நட்புறவு, கிழக்கு நோக்கு கொள்கை 1992ல. The second nuclear test at Pokhran ராஜஸ்தான்ல சொன்னேன் இல்லையா அது. So 1988 and 1998 in Rajasthan. Defense procurement relationship with Israel. அதாவது என்ன, இஸ்ரேலிடம் வந்து பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்து. Energy diplomacy with Arab countries. எனர்ஜினா நமக்கு தெரியும், என்னது பெட்ரோல் டீசல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பொருள்களை அரபு நாட்டுல இருந்து வாங்கிக்கிறது. Agreeing to US nuclear missile defense program and India's vote against Iran at the International Atomic Energy Agency. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களா, அமெரிக்காவில் அணு ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுதலும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் ஈரானுக்கு எதிராக இந்தியாவின் வாக்களிப்பு.
ஸோ இந்த மாதிரியான கொள்கைகள்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஒப்பந்தத்தெல்லாம் சைன் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ நிறைய டெவலப்மெண்ட் வந்து 20ஆம் நூற்றாண்டிலே வந்தது. ஏன்னா லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் மூலமா நம்மளுடைய இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக், இந்தியா இன் த ரீசர்ஜென்ட் 21st century. ஸோ 22ஆம் நூற்றாண்டு மீண்டெழுதல். ரீசர்ஜென்ட்னா மீண்டெழுதல், அதுதான் ரீசர்ஜென்ட். The foremost task of India's foreign policy is to enable the domestic transformation of India. ஸோ இந்தியா வெளியுறவு கொள்கையின் முதன்மையான பணியிலிருந்து இந்தியாவில் உள்நாட்டு மாற்றங்களை ஏற்படுத்துச்சு. ஸோ வெளியுறவுகளிலிருந்து நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமா அதன் மூலமா நம்மளுடைய உள்நாட்டில் என்ன பண்ணோம், நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தோம். ஸோ இந்தியா has adjusted to meet the needs of intensified economic engagement with the world. It is designed to meet the needs of an increased inflow of capital, technology, ideas and innovation for our development and our re-emergence as one of the world's leading economics. ஸோ உலகத்துல தீவிரமான பொருளாதார நடவடிக்கைகளை இந்தியா தனது கொள்கையை சரி செய்துள்ளது. நமது மூலதனங்களுக்கான உள்முதலீட்டை அதிகரித்தல், கேபிட்டல், தொழில்நுட்பத்துல வந்து அதிகமான டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கொண்டு வந்தோம். நம்மளுடைய கருத்துக்கள் எந்த மாதிரியா டெவலப் பண்ண நமக்கு என்ன ஆகும், வளர்ச்சி டெவலப்மெண்ட் ஆகும்னு கண்டுபிடிச்சோம். புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சோம். இது எல்லாமே ஒன்று பண்ணுவது மறுவெடிச்சி அடைகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. So India engages with current global subjects and articulates its international policies in order to gain a prominent place and make its presence felt on a global scale. It has joined new global groups like the Group of 20, India, Brazil, South Africa, IBSA. So IBSA என்றது India, Brazil, South Africa and Brazil, Russia, India, China, South Africa, BRICS. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிங்க, 1 mark கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. which gives more scope for India to play a larger role in global affairs. ஸோ என்னன்னா, இந்தியா தற்போதுள்ள உலகளவில் விவகாரங்கள்ல ஈடுபட்டு தனது சர்வதேச கொள்கை முக்கியமான இடத்தை பெற்றுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, G20, IBSA, பிரிக்ஸ் இந்த மாதிரியான குழுக்களோட சேர்ந்து நம்மளுடைய நாட்டுக்கு என்ன பண்ணோம், நம்ம உள்நாட்டு விவகாரங்கள்ல அது என்ன பண்ணோம், நம்மளை ஈடுபடுத்தி நிறைய நம்ம டெவலப்மெண்ட்டை கொண்டு வர ஆரம்பிச்சோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய நாடு என்ன ஆச்சு, டெவலப்மெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. So India's global security concerns are reflected in its military modernization, maritime security and nuclear policies. So இதனால என்ன ஆச்சுன்னா, ராணுவம் நவீனமயமாச்சு, கடல்சார் பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி கொள்கைகள்ல அதிகமான டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிச்சது. India has emerged as a major voice in global decision making and management and as a bridge and balancing power in the emerging global strategic architecture. The response of our policymakers at economic, political and strategic level has enabled India to emerge as a potential great power through its faces enormous development changes. ஸோ என்னன்னா, இந்தியா உலகளவில் முடிவெடுக்க மற்றும் நிர்வாகத்தில் ஒரு முக்கிய குரலாகவும் வளர்ந்து வரும் உலகளாவிய கூட்டமைப்பில் ஒரு பாலமாகவும் சமநிலைப்படுத்தும் மிகப்பெரிய சக்தியாகவும் உருச்சு. அதாவது என்னன்னா, ஒரு நாட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வருது. ஸோ இந்தியாவுடைய பேச்சையும் நம்ம கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நாடு இன்னொரு நாடு சண்டை போடும்போது அவங்கள சமாதானப்படுத்துற ஒரு பாலமாகவும் இந்தியா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணதுதான் இந்தியா. அதே நேரத்துல மிக பொருளாதார, அதாவது நம்ம எந்த அளவுக்கு தெரியுமா இருந்தோம், ரொம்ப எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இல்லாம நம்மள வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, நம்மளுடைய எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்து என்னவா இருந்தோம், ரொம்ப பாவர்ட்டியா இருந்தோம். ஸோ அந்த பாவர்ட்டியில இருந்து நம்மள என்ன பண்ணோம், நம்மளே அந்த பொருளாதாரத்துல வெளியே கொண்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரியான சவால்கள்லாம் சந்திச்சு அதன் மூலமா நம்ம வலிமை வாய்ந்த நாடாக மாற ஆரம்பிச்சோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட் மூலம் தான் நடந்துச்சு. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. These challenges include sustaining the country's economic growth, ensuring energy and security, non-military issues like climate change, energy security, competition for scarce resources, food and water security, pandemics and migration. ஸோ இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீர் பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு, தொற்று நோய் வராம இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்தியா என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய வளர்ச்சியை மாற்றம் அடிச்சு எல்லாத்துலயுமே அவங்க நம்மளுடைய மக்களை என்ன பண்ணாங்க, அவங்க மீட்டு கொண்டு வந்தாங்க. Though numerous and formidable, these challenges are not beyond the reach of India's policy establishment. ஸோ நிறைய கொள்கைகள் மூலமா அவங்க ஹெல்ப் பண்ண நம்மளும் என்ன பண்ணோம், சவால்கள்ல இருந்து எல்லா சவால்களையும், கடினமான சவால்கள்ல கூட நம்ம இருந்த போதிலும் நம்ம என்ன பண்ணோம், இந்தியாவின் கொள்கை அடிமைப்புகளுக்கு எட்டாதவை அல்ல. ஸோ அதாவது நம்மளுடைய கொள்கையிலிருந்து மாறாம நம்மளுடைய நாட்டை நம்மளே என்ன பண்ணோம்,
கொஞ்சம் கொஞ்சமாக ரிலேஷன்ஸில் கொண்டு வந்து ரிலேஷன்ஷிப் மூலமாக நம்ம டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? வீடியோஸை பாருங்கள், நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கு எடுத்து படிங்க. படித்து பார்த்துட்டு நாங்கள் அனுப்புகிற கொஷின் ஆன்சருக்கு ஆன்சர் எழுதி அனுப்பிச்சி வைங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.